இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இயேசு கிறிஸ்து ஏன் பிறக்க வேண்டும் என்பது தான் ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று 2 பகுதியாக உலகத்தையே பிரிச்சுட்டார், பகல் இரவை போல. அல்லேலூயா. இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 1:27 ஆதியாகமம் 1:27 பார்க்கும்போது பாருங்கள், அவர் நிறைய காரியங்களை சிருஷ்டிக்கிறார். சூரிய சந்திரன் எல்லாமே பாருங்கள், எல்லாமே சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து இங்கே பாருங்கள் 1:27 என்ன சொல்கிறாருன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து பாருங்கள், இங்கே ஆண்டவர் மனிதனை மட்டும் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 2:7 படிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அல்லேலூயா. அவன் மனுஷன் ஜீவாத்மானான். பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பாருங்கள் 5 அறிவுகள். ஆனால் மனிதனுக்கு 6 அறிவு. மனிதனுக்கு 6 அறிவு. அல்லேலூயா. முதல்ல எப்படின்னா பாருங்கள், ஆண்டவர் சிருஷ்டித்தார், வானம் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பு என்றால் என்ன அர்த்தம்னா, ஒன்று இல்லாமையிலிருந்து ஒன்று தோன்ற செய்வது. ஆனால் வானம் கிடையாது, பூமி கிடையாது, எல்லாமே இல்லாமையிலேருந்து ஆண்டவர் உண்டு பண்ணுறார் பாருங்கள். அதுதான் சிருஷ்டிப்பு. அது தேவன், அவரால் மட்டும்தான் செய்ய முடியும், மனிதனால் செய்ய முடியாது. மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து கூட்டுப்பொருள் தயாரித்து ஏதாவது ஒரு பொருளை செய்திருவாங்க. அதை தான் மனிதனால் செய்யக்கூடியது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. வானம் உண்டாக கிடணும்னா உண்டாகிடுச்சு, நட்சத்திரங்கள் உண்டாக கிடணும்னா உண்டாச்சு. எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தாருன்னா அதுதான் அவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அல்லேலூயா. இந்த மனிதன் இந்த பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி ரொம்ப பரிசுத்தமாக இருந்தது. ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லாமே நல்லதென்று கண்டார். வானத்தை படைத்தார், நல்லதென்று கண்டார். ஒளியை படைத்தார், நல்லதென்று கண்டார். வெளிச்சத்தை படைத்தார், நல்லதென்று கண்டார். பகல் இரவை படைத்தார், சூரியனை சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், எல்லாமே நல்லதென்று கண்டார். எல்லாமே பரிசுத்தமாக இருந்தது. இங்கே இந்த 2:7 தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். நாசின்னா இது மூக்கு துவாரம், நாசி உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மானான். இந்த ஆதாம் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யார் அவனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ அவருடைய சாயலாக தேவன், அதாவது 1:27 ஆதியாகமம் 1:27 பார்க்கும்போது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்கள், அப்போது அந்த ஆதாம் முதல் மனிதன் எப்படி இருந்தான்னா ரொம்ப பரிசுத்தமாக இருந்தான், தேவனை போல பரிசுத்தமாக இருந்தான். தேவனுக்கு அழகு. கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர் 10,000 பேர் சிறந்தவர் என்று உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அவ்வளோ அழகான ஒரு மனிதனாக ஆதாமை சிருஷ்டித்தார், உண்டாக்கினார் என்று பார்க்கணும் இந்த பூமியின் மண்ணினாலே. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஏதேன் தோட்டம் ஒன்று உண்டாக்கி இந்த ஆதாமை அங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, 1:2 தேவனாய கர்த்தர் மனுஷனை 15ஆம் வசனம் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்ததை அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அங்கே பலவிதமான விருட்சங்கள் இருந்தது. அந்த கனிகளை சாப்பிடலாம். ஆண்டவர் கட்டளை கொடுக்க பலவிதமான விருட்சங்கள். ஆனால்
2 மரம் மட்டும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்காது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் ஜீவ விருட்சமும். ஆண்டவர் கட்டளை கொடுத்தவர் என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இதுதான் கட்டளை. அப்போது பாருங்கள், அடுத்து நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க? தேவனாய கர்த்தர் 19 தேவனாய கர்த்தர் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அந்தந்த ஜீவத்தந்துக்கு பாருங்க. இங்கே அடுத்து 20ஆம் வசனத்தில் அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கு பெயரிட்டான். இன்னும் காணப்படவில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது பாருங்கள், படிக்கிறேன். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவளார் என்றால், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயம் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான். அல்ல இங்கே என்னென்னா, இப்பொழுது ஆண்டவர் ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கும்போது இந்த விலா எலும்பானது என்ன இருந்தது? ஆதாமுக்கு ஒரு விலா எலும்பாக இருந்தது. அந்த விலா எலும்பை எடுத்து என்ன பண்ணுற ஆண்டவர் ஏவாள் என்ற ஒரு ஸ்திரீயை உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பேசின வார்த்தை, இந்த மரத்தின் கனியை புசிக்காதே, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த மனுஷி கேட்டிருந்தா. அப்போது நம்முடைய ஒவ்வொரு அவயமும் நம்ம பேசுகிற வார்த்தைகளை கேட்குறது, கிரகிக்கிறது. சோறு கூட கிரகிக்கிறது. இங்கே நடக்கிற காரியங்களுக்கு கிரகிக்கிறது. நம்ம பாட்டெல்லாம் இங்கே கிரகிச்சு வச்சுருக்கு. அல்லேலூயா. வசனம் சொன்னதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே 3ஆம் அதிகாரத்தில் போகும்போது பாருங்கள், 1ஆம் வசனம், உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. நீங்கள் சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ? விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்க அதை தொடவும் வேண்டும். போதும். பாருங்க, இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுத்தது சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் வந்து ஏவாளை பேச ஆரம்பிக்கிறான். அதாவது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஏதேன் தோட்டத்தில் கணவன் மனைவியாக ஒன்றா வச்சுருந்தாங்க. அவர்கள் பிரியாமல் இருந்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இப்பொழுது அந்த சாத்தான் வந்து உபசிருஷ்டியாக ஏவாளோடு பேச ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து போகும்போது பிரச்சனை இல்லை, சாத்தான் பேசலை. ஆனால் 2 பேரையும் பிரித்து என்ன பண்ணாருன்னா இவளோடு பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம் என்று சொன்னது உண்டோ? இல்லை. பார்த்தா ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்ண்டா. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. உடனே பாருங்கள், அவளை பாருங்கள் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தான். அவனும் புசித்தான். பாருங்கள், இங்கே
அவள் புசித்தாள், கணவனுக்கும் கொடுத்தாள், கணவனும் புசித்தான். கணவனாவது இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எதற்காக செய்தாய் அப்படின்னு சொல்லலை. அவனும் புசித்தான். இப்போ 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள் என்று பார்க்கிறோம். மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அடுத்த பகுதி பாருங்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? முதல் வேலையை அத்தி இலைகளை தங்களுக்கு தைத்து அரைக்கி கட்சிகளாக கட்டி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வர்றார் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? பாருங்க, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அப்பொழுது தேவநாயகத்தை ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியே இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டே நின்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அவர் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தான்னா, இந்த ஆதாம் தேவன் என்ன பண்ணிடுறாருன்னா ஒளியின் வஸ்திரத்தை கொடுத்துருந்தார். ஒளியின் வஸ்திரம், தேவன் ஒளியின் வஸ்திரத்தை வைத்து கட்டியிருக்கிறாரு. இந்த ஆதாமுக்கு அந்த உடையை தான் கொடுத்துருக்கிறாரு. ஆதாமுக்கு ஆண்டவருடைய கட்டளையை மீறும்போது அவருக்கு ஆவிக்குரிய வஸ்திரமாகிய ஒளியின் வஸ்திரம் போய்விட்டது. இப்பொழுது தான் அவன் நிர்வாணி என்று தன்னை அறிந்து கொள்கிறான் என்று பார்க்குறோம். மலையிலையா அடுத்து நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். சர்ப்பத்துக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார், ஆதாமுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார், ஏவாளுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அப்படி இருந்தும் பாருங்கள், 21ஆம் வசனமும், தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாருங்கள், அப்படி இருந்தும் நம்ம பிள்ளைகள் கூட ஏதாவது தப்பு பண்ணால் என்ன பண்ணுறோம்? கடிந்து பேசுகிறோம், வீட்டுக்கு வராதேன்னு சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். அல்லையிலே அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணார்? கடைசியில் இவங்களை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பி அங்கே சுடரொளி பட்டயத்தை வைத்தார் என்று பார்க்குறோம். மலையிலையா இப்போது இந்த பாவம் சாபமாக மாறி பாவத்தின் சம்பளம் மரணமாக போய்விட்டது என்று பார்க்குறோம். மலையிலையா இப்போ இதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும், இதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பிறக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதாவது இந்த ஆதாம் மட்டும் மரிக்கவில்லை. ஆதாம் எப்பொழுதும் மரிக்கவில்லை. ஆவிக்குரிய மரணம் அவனுக்கு வந்தது. உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும், அதாவது பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் எல்லாரும், ஆதாமுக்கு அடுத்து பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் அந்த சந்ததிக்கும் கடைசி வர உலகத்தின் அழிவு கடைசி ஆண்டவர் வருகைக்கு பிறகு அந்த கடைசி ஒரு பிள்ளை பிறகு பாருங்கள், அதுவரை உள்ள பிள்ளைகளுக்கு சாபத்தை இந்த ஆதாம் வருவித்து கொண்டான் என்று பார்க்குறோம். மலையிலையா இந்த சாபத்திலேருந்து பாவத்திலேருந்து விடுதலை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பூமியிலே பிறக்கிறார் என்று பார்க்குறோம். இங்கே ஆதாமுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார் என்று பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்ப்பீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா கிறிஸ்துவை குறிக்கிறது. இங்கே இடத்துல ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்தினார் என்று பார்க்குறோம். மலையிலையா இதனால தான் பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுகிறார். முதல் தீர்க்க தரிசனம் என்னாகமம் 24:17, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாக அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், மோபின் எல்லைகளை நோக்கி சேத்புத்திர எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அல்ல அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாக இல்லை, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஒரு நட்சத்திரம் முளைத்தது என்று பார்க்குறோம். மலையிலையா ஆண்டவர் சிருஷ்டிப்பில் அதுவரையில் விடிவெள்ளி நட்சத்திரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறார், அந்த நாள் அந்த செகண்டில் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரத்தை ஆண்டவர் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் என்று பார்க்குறோம். தேவன் அல்லேலூயா.
இங்கே சொல்லுகிறார். உபாகமத்தில் பார்க்கும்போது பாருங்கள், உபாகமம் 18:18 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனோ அவனை விசாரிப்பேன், அவனை நான் விசாரிப்பேன். அல்லேலூயா. உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுண்டா, இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்கதரிசியின் பேர் உண்டு, அப்போஸ்தலன் என்று பேர் உண்டு, பிரதான மேய்ப்பன் என்று பேர் உண்டு, பிரதான அப்போஸ்தலன் என்று பேர், நிறைய பேர் அவர்களுக்கு இருக்கிறது என்று பார்க்குறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும்போது ஏசாயாவில் 7ஆம் அதிகாரம் 14-15 இதோ ஒரு கன்னியை கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா இப்படி சொல்ல 700 கிறிஸ்துவுக்கு முன்னால் 750 வருஷத்துக்கு முந்தி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுது ஏசாயா பாருங்கள் 14ஆம் வசனம், அதெல்லாம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அல்லேலூயா. இங்கே ஏசாயா அதை சொல்கிறார். இந்த 9:6 பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், பலமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த பாலகனுக்கு என்ன பேராம்? நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயமானவர். அதிசயமானவர் எங்கே வர்றாரு? மனோவாக்கு வருகிறார். அல்லேலூயா. சிம்சோனுக்காக. அல்லேலூயா. இங்கே அவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது என்று பார்க்குறோம். அல்லேலூயா. இப்படியே ஆண்டவர் பல இதை சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய தங்கி இருப்பார். இங்கே ஈசா என்னும் ஈசாயார் தாவீதினுடைய அப்பா. அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அதுக்காகத்தான் இங்கே இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறேன் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. ஏசாயா 9:8 ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், இஸ்ரவேலின் மேல் இறங்கிட்டு வார்த்தை. யோவான் 1:1 பார்க்கும்போது அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இருங்க. வார்த்தை மாம்சமானது. 1 தீமோத்தேயு 3:16 பவுல் சொல்கிறார், தேவபக்திக்குரிய ரகசியமான யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இங்கே வார்த்தை மாம்சமாகிறது. வார்த்தை என்ன? நம்ம சொல்கிற வார்த்தை. ஆனால் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாக நாம் பார்க்குற அளவுக்கு வர்றார். அல்லேலூயா. 1 யோவானில் பார்க்கும்போது பாருங்கள், 1 யோவானில் 1ஆம் அதிகாரம் பாருங்கள், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை கண்டு அதை குறித்து பாருங்கள். இங்கே
யோவான் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆதி முதல் இருந்ததும் பாருங்கள், நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவவார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துவ மார்பில் சாய்ந்திருந்தார். தொட்டு பார்த்தா, எல்லாமே தொட்டு பார்த்தா. இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை தொட்டு பார்த்தாங்க. அல்லேலூயா. வார்த்தை மாம்சமாகி பார்க்கும்படியாக வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இப்படி பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி நிறைய காரியங்களை என்ன பாருங்கள். தானியேல் 9:25, தானியேல் 9:25 வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் பாருங்க. இந்த தானியேலில் இப்படி ஒரு விளக்கம். மேசியாண்டா கிறிஸ்து பிறப்பார். அல்லேலூயா. மீகா 5:2, மீகா 5:2 எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லேகமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார், என்னிடத்தில் வருவார். அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பெத்லேகமுக்கு எப்ராத்தான்னு ஒரு பேர். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லேகமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவும் அநாதியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், மத்தேயுல 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17-18. இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கூடி வருமுனே காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம், இங்கே யோசேப்புக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்பொழுதுதான் அவள் கர்ப்பவதியாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் அங்கே ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்து பாருங்கள். அந்த காலகட்டத்தில் அந்த கிறிஸ்துக்கு முன்னால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசனம், மீகா தீர்க்கதரிசனம் இதையெல்லாம் பார்த்து அந்த பெத்லேகம் அந்த ஊர் பக்கத்தில் உள்ள கன்னி பெண்கள் எல்லாம் உபவாசம் இருந்தாங்க. மேசியா பிறப்பார், மேசியா பிறப்பார், என்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும், என்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தார். மனுஷன் முகத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தார். அப்போது என்ன நடந்துன்னா பாருங்கள், இங்கே மரியாளுடைய இருதயம் மட்டும்தான் அங்கே இருந்த எல்லா பெண்களோடவும் பரிசுத்தமாக இருந்தது என்று பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவர் இருதயத்தை பார்த்தார், மரியாளுடைய இருதயத்தை பார்த்தார். உன்னதமானுடைய பலம் அங்கே இறங்கின என்று பார்க்கிறோம். அங்கே உற்பத்தி ஆனார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-7 வரை. நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சீரேனியோ என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பெழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடைய குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு
பிரசவ காலம் நேரிட்டது. அல்லேலூயா. இந்த 6ஆம் வசனம், அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடி நாள் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அல்லேலூயா. உன்னத பாட்டு 8:5. ஆமாம், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க, அவள் அங்கே இருக்கும்போது அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இந்த பகுதியில் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். இப்போ இயேசு கிறிஸ்து பொதுவாக அநேகர் என்ன சொல்லுவோம், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், அப்படி தான் பாட்டும் எழுதியிருக்காங்க, நம்மளும் படிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே உன்னத பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னா கிச்சிலி மரத்தின் கீழ். இப்போ இந்த உன்னத பாட்டு பாருங்கள், பிரசங்கி உன்னத பாட்டெல்லாம் யார் எழுதுனா? சாலோமன் எழுதுகிறார். சாலோமன் ராஜா, தாவீது ராஜா சாலோமனை பெற்றெடுக்கும்போது என்ன கிச்சிலி மரத்தின் கீழாக பெற்றெடுத்தார்? அல்லேலூயா. அவர் தான் இதை எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தால்? சத்திரத்தில் இடம் இல்லை, உண்மைதான். கத்தருக்கு கிச்சிலி மரத்தின் கீழ் பிறந்தால் சத்திரத்தில் வர்றாங்க முன்னாடி. அல்லேலூயா. நீங்கள் அதில் அடுத்து பார்க்கும்போது பார்த்தா ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் இஸ்ரவேலோ என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிற. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னணி. சத்திரத்தில் இடமில்லாதனால. அல்லேலூயா. இந்த லூக்காவில் நம்ம பார்க்கும்போது சத்திரத்தில் இடம் இல்லை பாருங்கள். அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அல்லேலூயா. அப்போது உன்னத பாட்டில் கிச்சிலி மரத்தின் கீழ் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே முன்னணைங்கிறது கழுதை. முன்னாடி கழுதை கட்டியிருக்கு. மாட்டுக்கு தொழுவோம், உள்ள மாடு அடிச்சிருங்கன்னா அது தொழுவோம். கழுதை கட்டியிருந்தால் அது முன்பக்கம் இருக்கிற பகுதி முன்னடை. அப்போ எங்கே தான் கிடந்தாங்க? அல்லேலூயா. சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்போ கழுதை அங்கே கட்டு போட்டிருக்கு. கழுதைகள் அந்த காலத்தில் கழுதை தான் யூதர்களுக்கெல்லாம் பிரயாணத்துக்கு பொருள்களை கொண்டு போகிறது வைக்கிறது இதுக்கெல்லாம் அதுதான் பயன்படுத்துவாங்க. ஏறி போகிறதும் கழுதை தான். அல்லேலூயா. அப்போ எல்லாம் காரெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அப்போது பிறந்தது எங்கே? கிச்சிலி மரத்தின் கீழ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்திரத்துக்கு அவர்களுக்கு இடமில்லை, கழுதைக்கு முன்னடை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னைக்கு பிறந்த எஸ்தரில் ஒரு வசனத்தை பார்ப்போம். 3:15 எஸ்தர் 3:15 இல்லை 13. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய சிறியோர் பெரியோர் குழந்தைகள். இங்கே யூதர்களுக்கு ஆதார் மாதம் 12வது மாதம் 12ஆம் மாதம். நமக்கு டிசம்பர் 20 பாருங்கள், நமக்கு டிசம்பர் 12வது மாதம். அப்போது இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்த? டிசம்பர் 25ன்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே யூதர்களுடைய மாதம் ஆதார் மாதம். அதுக்கு முந்தின காலங்களில் பார்த்தா மாதத்துக்கு பேரே கிடையாது. அதாவது ஒரு ராஜாவானா அந்த ராஜாவான 5வது வருஷம் 3வது வருஷம் இப்படி தான் இருக்கும்.
நாள் முதலாம் நாள், இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் கூட வாரத்தின் முதல் நாள், அதுக்கப்புறம் தான் ஞாயிறுன்னு வந்தது இல்லையா. இங்கே ஆதார் மாதம் 12வது மாதம் யூதர்களுக்கு, நமக்கு டிசம்பர் 25. அநேகர் டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம விசுவாசிக்கிறோம். 2025 வருஷமாக என்ன பண்ணியிருக்கோம், ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, சாலமோன் கட்டின தேவாலயம், அதில் என்ன பண்ணுறாங்க, யோவான் ஸ்நாபகனுக்கும் விருத்தசேதனம் பண்ணாங்க. பிறந்த 8ஆம் நாள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் விருத்தசேதனம் பண்ணணும். அப்படியே பாருங்கள், அவங்க வீட்டில் இருந்த எல்லாருக்கும் விருத்தசேதனம் பண்ணாங்க. அவருக்கு விருத்தசேதனம் பண்ணும்போது 99 வயசு, இஸ்மவேலுக்கு விருத்தசேதனம் பண்ணும்போது 13 வயசு. அதுக்கப்புறம் தான் பாருங்கள் ஈசாக்கு பிறக்கிறார். இப்படியே பார்க்கும்போது யூதர்களுடைய கணக்கு என்னென்னா, சாலமோன் தேவாலயம் கட்டின பிறகு தேவாலயத்தில் போய் தான் என்ன பண்ணணும், அங்கே விருத்தசேதனம் பண்ணணும், அங்கே பலி செலுத்தணும். இதுதான் அங்கே நடந்துக்கிட்டே இருந்தது. அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்துவும் எங்கே வர்றாரு, ஆமாம் 3ஆம் நாளில் தேவாலயத்துக்கு வர்றார். சிமியோன் என்ன பண்ணுறார், கையில் ஏந்திக்கிட்டு அவர் பேசுகிறதை பார்க்குறோம். அல்லேலூயா. அன்னாளனுடைய தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி சொல்லுகிறதை பார்க்குறோம். அதனால் இந்த 25 தான் பிறந்தாருங்கிற உறுதியாக நம்பலாம். அடுத்து நம்ம ஏதாவது தர்க்கம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், சாலமோன் கட்டின தேவாலயத்தில் எல்லாமே வரிசையாக எழுதப்பட்டிருக்கும். இப்போ கூட எழுதுகிறோம்ல, ஆமாம், சர்ச்சில் ஞானதானம் கொடுத்தா எழுதுகிறாங்க, சர்ச் மெம்பர் பேர் எழுதுகிறாங்க. அல்லேலூயா. இதே போல் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் கூட அநேக என்ன பண்ணாங்க, அந்த ஞானசான பேர், யார் யார் மெம்பராக இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, ஆசாரியர்கள் பேர் எல்லாமே அங்கே எழுதப்பட்டதுன்னு பார்க்குறோம். அல்லேலூயா. இதே திருப்பி நம்ம படிப்போம் லூக்காவில். இயேசுக்கு அந்த நாள் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவ்விடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்து இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த சனமே என்றான். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். முதல்ல துதி என்னன்னா, தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி துதித்தார்கள் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாம் பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு சொல்லவே இல்லை அப்படிம்பாங்க. அல்லேலூயா. சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே தேவதூதர்களே துதித்திருக்கிறாங்க. அப்போ நம்ம துதிக்கணுமா இல்லையா? தேவனாக கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓய்வு இல்லாமல் பல ராஜ்யத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்களே, அந்த பரிசுத்தரை நம்மளும் பூமியில் என்ன பண்ணணும், துதிக்கணும். மல்கியாம் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். அவர் ஒருவனையெல்லாம் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவியை குறித்து துரோகம் பண்ணாதபடிக்கு, மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்கள். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் ஒருவனை எல்லாம் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பூமியிலேருந்து அவரை ஆராதிக்கிறதுக்கு தான் அவர் படைத்தார், சிருஷ்டித்தார். நம்மையும் தேவதூதர்கள் அதே தான் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்து 15ஆம் வசனம்.
லூக்கா 2:15. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்து இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். அப்போது பாருங்கள், முதல்ல மேய்ப்பர்கள் வந்து பார்க்குறாங்க. மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவதூதர்களை அனுப்பி அந்த செய்தி அறிவிக்கிறார்னு பார்க்குறோம். மலையிலையா ஆண்டவரே தேவதூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்து பிறந்ததை சொல்லுன்னு சொல்லி அங்கே போய் பாடுறாங்க. நமக்கு அதை தான் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ நம்ம சொல்லணுமா இல்லையா? ஆண்டவரே சொல்லிட்டு அப்போ ஆராதிக்கணுமா இல்லையா? ஹல்லேலூயா. அநேகர் அப்படி சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்மஸ்ன்னு வார்த்தையே இல்லை பைபிளில் அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அவங்களுக்கு நான் கேட்குற கேள்வி, மூளை என்ற சொல்லு வேதத்தில் இல்லை. மூளை சரிங்களா? நம்ம மூளை. அப்படி ஆளுகளுக்கு நான் கேட்குறது அதுதான். உங்களுக்கு மூளை இருக்கா? வேதத்தில் அது இல்லையே, சொல்லலாமா? சொல்ல புரியுது அவங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது விதண்டாவாதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலையிலையா அவர் பிறந்தார், இரட்சகராய் பிறந்தார். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், இரட்சகர் நம்ம பூமியிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2026 வருஷம் என்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த காலத்திலேருந்தே பிறந்தாருன்னு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. அநேகர் என்ன சொல்லுவா, 25 பிறக்கலேன்னு சாதிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அவர் 25 பிறக்கலை, டிசம்பர் 25. அந்த நாளை நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்களுக்கு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு. ஆனால் நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏதாவது சந்தேகம் வேணும்னா, சாலமன் கட்டின தேவாலயம் கிறிஸ்துவுக்கு முன்னால் 900 வருஷத்துக்கு முந்தி கட்டுறாரு. அவர் கட்டின தேவாலயத்தில் போய் அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பாருங்கள், அவருடைய பேர் இருக்கும். யோவான் ஸ்நாபனுடைய பேர் இருக்கும். இவருக்கு முந்தி யார் யாருக்கு விருத்தஜனம் பண்ணது எல்லாமே பேர் இருக்கும். அதுக்கு பிறகு உள்ளதும் பேர் இருக்கும். ஹல்லேலூயா. அதை போய் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மட்டும் கேட்டதுக்காக நன்றி. இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார்.